போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. ஹாய் பிரீத்தி. ஹாய், வா அருணா. ஹாய் ரஞ்சனி. ஹாய் சாரு. ஹாய் பிரீத்தி. பிரீத்தி, இப்போ உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ இன்னசென்ட்டா எவ்வளோ அழகா இருந்த. அப்போ உன்னை பார்த்தது போலவே இப்போ உன்னை பார்க்கும்போது இருக்கு தெரியுமா? கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்ட பிரீத்தி. எல்லாத்துக்குமே காரணம் நீதானே. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களே என் கூட பழகினா அவங்களுக்கு ஆபத்துன்னு என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. சிலர் என்னை பார்த்து இறக்கப்பட்டாங்க. ஆனா நீதான் இதுல இருந்து என்னை மீட்டெடுக்கணும்னு நினைச்ச. என்னை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணி என்னை காப்பாத்திருக்க. இது வரைக்கும் என்னை பத்தின இந்த ரகசியம் எங்க வீட்டுக்கு கூட தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவமானம் தாங்காம மருந்த குடிச்சிட்டு அத்தனை பேரும் செத்துருப்பாங்க. நீ என்ன மட்டும் காப்பாத்தல அருணா, என் குடும்பத்தையே காப்பாத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஹே, உண்மையான நட்புக்கு எதுக்குடி நன்றி எல்லாம்? நீ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணி குணமானதே ரொம்ப சந்தோஷம். நீ மறுபடியும் நல்லா படிச்சு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வரணும். நல்ல வேலைக்கு போய் உன் குடும்பத்தை நீ தான் காப்பாத்தணும். கண்டிப்பா. சரி, இப்போ ஹாஸ்டலுக்கு போலாமா? போலாமே. எடு. போலாம். போலாம். ஹலோ டாக்டர், உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். பிரீத்திக்கு குணமாயிடுச்சு. உங்க ஃப்ரெண்டை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறீங்க இல்லையா? ஆமா டாக்டர். இருந்தாலும் இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக நீங்க அடிக்கடி வந்து போகணும், சரியா? உங்களோட ஆறுதலான வார்த்தை, நீங்க தர நம்பிக்கை, நாங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை விட பெரிய ட்ரீட்மெண்டா இருக்கு.
கண்டிப்பா வந்து போறேன் டாக்டர். ஓகே. அப்புறம் பிரீத்தி, வாழ்த்துக்கள். இனி உங்களோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ டாக்டர். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். ஓகே, பாய். 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 ம் கிளம்பலாம். ஹலோ பிரீத்தி, நீ எப்படியும் என் கால் அட்டன் பண்ணுன்னு எனக்கு தெரியும். அதான் மறுபடியும் ட்ரை பண்ண. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். நீ உன் செல் நம்பர் மாத்திட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இன்னும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டியவங்களா தான் இருக்காங்க. இப்போ எதுக்கு நீ ஃபோன் பண்ண? இது என்ன கேள்வி? நான் உன்னை மீட் பண்ணணும். இல்ல. அப்படி சொல்லாத பிரீத்தி, நாம மீட் பண்ணி தான் ஆகணும். என்னாச்சு உனக்கு? நீ தப்பான ஆளுங்க கூட சேர்ந்திருக்க பிரீத்தி. லட்சியம், எதிர்காலம் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி உன்னோட மனசை கலைப்பாங்க. இன்னைக்கு சொர்க்கத்துல வாழறத விட்டுட்டு நாளைய பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? இப்போ கையில சரக்கு வச்சிருக்கேன். நாம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு சரியா 11 மணிக்கு வந்துரு. உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஹலோ ஹலோ ஹலோ.
வரமாட்டேன்னு சொன்ன கண்டிப்பா வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா போதை பழக்கத்துல இருந்து வெளில வந்துட முடியுமா என்ன? உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு செல்லுலயும் உன் மூளையில ஓடுற ஒவ்வொரு நரம்புலயும் இந்த போதை பதிவா இருக்கு. அது மொத்தத்தையும் ட்ரீட்மெண்ட்ல வெளில எடுத்துட முடியும்னா நான் ஃபோன் பண்ண உடனே இப்படி தனியாவா வந்திருப்ப? ஏன் பேசிக்கிட்டே இருக்க கார்த்தி? கொண்டு வந்திருக்கியா இல்லையா? இது என்ன கேள்வி? உன்னை வர சொல்லிட்டு கொண்டு வராம இருப்பனா? உனக்காக ஸ்பெஷலா ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். கார்த்தி குடு கார்த்தி, குடு கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி. துட்டுமா? துட்டு ஃபர்ஸ்ட் பணம், அப்புறம் பாக்கெட்டு. இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கேன். ஊர்ல இருந்து பணம் வந்த உடனே நான் தந்துடுறேன் கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி, குடு கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி. உனக்கு தெரியாத பிரீத்தி, நம்ம பிசினஸ்ல கடன்லாம் கிடையாது. என்ன கார்த்தி இப்படி வரவழைச்சிட்டு தண்டல்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பணம் இருந்தா தர மாட்டேனா? குடு கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், குடு கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். உன் கழுத்துல மின்னுதே செயின், அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோ. என்ன இதுவா? இது வேணும்னா அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோ. பணத்தை நான் தரேன். ஏய், இது யாரு? இந்த பொண்ணு எப்படி இங்க வந்தா? பயப்படாத கார்த்திக், இவ என்னோட ஃப்ரெண்ட் அருணா தான். ரொம்ப நாளா வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் கூட்டிட்டு வந்தேன். இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்ல. வெளியில வர்றதுன்னா அவளுக்கு கொஞ்சம் பயம், அதனாலதான் கார்த்திக். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. சரி கார்த்திக், கோச்சுக்காத. முதல்ல இந்த பாக்கெட் கொஞ்சம் கூட, ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக். முதல்ல பணம், அப்புறம் தான் பாக்கெட். கார்த்திக், என்னையும் நம்ப மாட்டேங்கிறீ கார்த்திக்? ஏ அருணா, சீக்கிரம் குடுடி. ப்ளீஸ் கார்த்திக், கார்த்திக் ப்ளீஸ் குடு, ப்ளீஸ். டேய் எங்கடா போற? இறங்குடா. என்னடா முறைக்கிற? நீ குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க அப்பாவி பொண்ணுங்க லைஃப காலி பண்ணுவியா? உன்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்துறதை விட உன்னை உள்ள தூக்கி வைக்கிறது தான் எங்களோட பிளானே. உன் தலையெழுத்து நீயாவே வந்து மாட்டிக்கிட்ட. ரொம்ப காலத்துக்கு வெளியிலே வர முடியாது. இவனை கூட்டிட்டு போங்க சார். இவனை அரெஸ்ட் பண்ண ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். எங்களால முடியல. உங்க தயவால முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏறா ஏறா. பிரீத்தி, உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை கியூர் பண்ணதுக்காக நீ எனக்கு நன்றி சொன்ன. போதை பழக்கத்துக்கு அடிமையான எத்தனையோ பொண்ணுங்களை காப்பாத்த இவனை கைது பண்றதுக்கு நீதான் பெரிய உதவி பண்ணிருக்க. ஆக்சுவலா நன்றிங்கிறது உனக்கு தான் சேரணும். இல்ல அருணா, உன்னை போல இவ்வளவு துணிச்சல் எனக்கெல்லாம் வரவே வராது. இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நீதான். சோ எல்லா பெருமையும் உனக்கு தான் சேரணும். சரி, நம்ம 2 பேருக்குமே சேரும். போலாமா? சரி போலாம்.
சக்தி எங்க? சக்தி அருணாமா ரூம பெருக்கிட்டு இருக்காமா. குடிக்க தண்ணி கொண்டு வா. ம். அம்மா ம். சக்தி, சக்தி, இங்க வா. மேடம், அருணா ரூம காலையிலே க்ளீன் பண்ணாம இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வாஷிங் சமையல்னு நிறைய வேலை இருந்துச்சு மேடம். ஏன் க்ளீனிங் வேலையை காலையிலே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணா என்ன? இனிமே அப்படியே பண்ணிடுறேன் மேடம். ம். எனக்கு 2 பிரெட் டோஸ்ட் எடுத்துட்டு வா. ம், ஓகே மேடம். சக்தி, அருணா யூஸ் பண்ற பெர்ஃப்யூமோட ஸ்மெல் ஓ மேல இருந்து வருது. பெர்ஃப்யூம் போட்டியா? மேடம், இல்ல மேடம். ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி நீ. நீ போட்டிருக்கிற பெர்ஃப்யூமோட விலை என்னன்னு தெரியுமாடி? $150 இந்தியன் மணிக்கு 8000. உன்னோட 1 மாச சம்பளத்தை கொடுத்தா கூட வாங்க முடியாது. அப்புறம் எப்படி உன்கிட்ட இருந்து வர முடியும் இந்த வாசம்? இதுக்கு தான் யாருமே இல்லாத நேரமா பார்த்து அவ ரூமை கிளீன் பண்ண போறியா? சொல்லு, உண்மையை சொல்லு. ஆசையா இருந்துச்சுன்னு. ஆசையா இருந்துச்சா? ஆசையா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? போ, போய் அவ நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ, அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கோ. போடு. போடுறியா? இன்னைக்கு போட்டுக்கணும்னு தோணும், நாளைக்கு அப்படியே வச்சுக்கிட்டா என்னன்னு தோணும். தோணும்ல? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பனிஷ் பண்ணாதாண்டி என் ஆத்திரம் அடங்கும். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிடுங்க. என்னது மன்னிப்பா? அது எப்படி முடியும்? கண்ணன், அம்மா, போய் பெனாயில் எடுத்துட்டு வா. அம்மா, போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. ஓபன் பண்ணு. Servants!
வேலைக்காரி வேலைக்காரியா தாண்டி இருக்கணும். எங்க இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த வாசனை பிடிச்சிருக்கா? இனிமே இதுதான் உனக்கு பெர்ஃப்யூம். இப்படியே வீட்டுக்கு போ. நாளைக்கு இங்க நீ வரும்போது வேலைக்காரி சக்தியா மட்டும் இங்க வா. தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகுவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம்